நீங்க மிரட்டல நீங்க சொல்றத மத்த பேங்க்காரங்களுக்கு ஒரு இதா இருக்கும்ல இல்ல ஆர்பிஐல வந்து ஆர்பிஐல டைம் கொடுக்கலாம் அப்படிங்கறது வந்து இருக்கா இல்லையா? இப்பதானே சொன்னீங்க இல்ல அப்படின்னு. ஆர்பிஐல 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் டைமிங் கொடுக்கலாம். நான் எப்படி சொன்னேன் சார்? டைம் கொடுக்கலாங்க சார், 6 மாசம் வரைக்கும் டைம் கொடுக்கலாங்க சார், 6 மாசம் வரை டைம் கொடுக்கலாங்க சார். சார் கிளம்புங்க சார், அவங்க கட்டிடுவாங்க சார், கிளம்புங்க சார். அதை நான் சொல்றேங்க சார், அவங்க 6 மாசம் கழிச்சு கட்டுவாங்க சார். சரிங்க சார், நான் ஒரு 6 மாசம் கழிச்சு கொடுத்துலாம்லங்கண்ணா. சரிங்க சார், 6 மாசம் கழிச்சு கட்டிடுவாங்க சார். சார் நான் எப்படி சொன்னாங்க சார்? சொல்லுங்க சார், நான் எப்படி சொன்னேன்? சரி இப்ப சொன்னீங்கல்ல, சரி சார். ஆர்பிஐல சார் நான் சொல்லி கொடுக்குறேன் பாருங்க. சரி அதே சொல்லுங்க, திருப்பி சொல்லுங்க சார். நான் சொல்ல திருப்பி சொல்லுங்க, நான் சொல்ல திருப்பி சொல்லுங்க. நீங்க என்ன சொல்லி கொடுத்தீங்களோ அதான் பேசிட்டு இருக்கேன் சார். நான் சொல்ற மாதிரி திருப்பி சொல்லுங்க. அதான் சார் நான் சொல்ற திருப்பி சொல்லுங்க. சரி ஆர்பிஐல கடன் கட்ட முடியாதவங்களுக்கு 6 மாசத்துல இருந்து 1 வருஷம் வரைக்கும் டைம் சொல்லலாம், டைம் கொடுக்கலாம். இவரே நமக்கு ஆதரவா வராருல்ல. ஆமாங்க சார், எல்லா பக்கம் நாங்க போய் கடன் கட்ட முடியாதவங்களுக்கு ஆதரவா என்னங்கிற அப்படின்னா வேற எப்படி பண்றோம், வேற எப்படி பண்ற சொல்லுங்க. என்ன சொல்லி கொடுக்குறீங்களா அதே மாதிரி எல்லா பக்கம் நாங்களும் நாங்க என்ன சொல்றோம் அதை சொல்லுங்க. நாங்க சொல்லி கொடுத்த மாதிரி தான் நீங்க பண்றீங்க. மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகம் சொல்லி கொடுக்குற மாதிரி தான் நீங்க பண்றீங்க. அப்படிதான் எடுப்போம். லைவ் சார், லைவ் சார். எதுல போடுறதுங்க? எதுல போ சத்தமா பேசுங்க. சன் டிவி தான் போடணுமா, வேற எதுலயும் போடக்கூடாதா? வந்து வருவீங்க பாருங்க, வருவீங்க பாருங்க. ரைட் அண்ணா, ஓகேங்கண்ணா. இல்லை அவங்களே சொல்லிட்டாங்க ஒரு 6 மாசம் கழிச்சு நீங்க கட்டினா போதுங்கண்ணா. அது வரைக்கும் இவங்க வந்து இப்படி நின்று போறாங்க. அதுக்கு மேல வந்து டார்ச்சர் பண்ணாங்கன்னா நீங்க 100க்கு ஃபோன் பண்ணுங்க, ஓகேங்களா? ஏன்னா இப்பதான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இப்பதான் ஒரு சிறப்பான ஒரு திட்டம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி லோன் கொடுத்துட்டு மைக்ரோ பைனான்ஸ் லோன் கொடுத்துட்டு அராஜகமா வந்து நின்னாங்க அப்படின்னா அது வந்து தண்டனை சட்டம். படிச்சீங்கல்ல? ஏன்னா அருமையான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட், மாண்புமிகு துணை முதல்வர் கொண்டு வந்திருக்காரு. அதை வந்து அவமதிக்கிற மாதிரி இவங்க பண்றாங்க அப்படின்னா நீங்க தாராளமா நீங்க 100க்கு ஃபோன் பண்ணுங்க, சட்டம் நடவடிக்கை எடுக்கும், ஓகேங்களா? இந்த மாதிரி பேசுறவங்களெல்லாம் நீங்க வந்து மதிக்கவே வேணாம், ஓகேங்களா?